இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, இந்த பின்வரும் ஜெபம் புற்றுநோயால், கேன்சரால் அவதிப்படும் நோயாளிகளுக்கான விசேஷ ஜெபம். இந்த ஜெபத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கியமும் திருவிவிலியத்தில் இயேசு கூறிய வசனங்களை அடித்தளமாக கொண்டது. இதை நோயால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது அவருக்காக மற்றவரோ தினமும் பக்தியாய் செய்து வர நிச்சயம் நல் சுகம் அடைவதைக் காண்பீர்கள். இயேசுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன் என்று கூறிய நல்ல தகப்பனே, புற்றுநோயால் அவஸ்தைப்படும் உம் பிள்ளைகளை இந்த நிமிடம் தொட்டு சுகமாக்கும். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். இந்த கடும் நோயிலிருந்து உமது பிள்ளைக்கு விமோச்சனம் தாரும். எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். உன் நோய்களையெல்லாம் குணமாக்குவேன், உன் உயிரை படுகுழியினின்று மீட்பேன் என்று கூறியபடியே எங்களுக்கு செய்தருளும்படியாய் மன்றாடுகின்றோம். இந்த நோயிலிருந்து முழுமையாய் குணமாக்கி உமது பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டியருளும். உமது அன்பான வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தும். அழிவினின்று விடுவித்தருளும். இந்த புற்றுநோய்க்காக எடுக்கும் மருந்துகள், சிகிச்சைகள் எங்களை சோர்வாக்குகின்றது. உமது வலிமையையும் ஊக்கத்தையும் எங்களில் பெருக செய்தருளும். எங்களுக்காக சிலுவையிலே காயப்பட்ட இயேசுவே, உமது தழும்புகளின் நிமித்தம் எங்களுக்கு சுகத்தை கட்டளையிடும். நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்களித்த ஆண்டவரே, பூரண விடுதலையை தயை புரியுமாறு மன்றாடுகிறேன். என் வாழ்க்கையில் இது நாள் வரை உமது பெயருக்கு அஞ்சி நடக்கின்றோம். அப்பா, எங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவதாக. அதன் இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். ஆண்டவரே, உமது இயேசு என்னும் பெயரால் இந்த நோயை அகற்றி ஜெபிக்கின்றோம். ஆரோக்கியத்தை தந்தருளும். உமது அருள் இந்த கஷ்ட நேரத்தில் எங்களில் பூரணமாய் வெளிப்படுவதாக. எழுந்து நிற்க, ஜெபிக்க வலுவற்ற நேரத்தில் உமது வல்லமை எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நிறைவாய் வெளிப்படட்டும். நம்பிக்கையோடு இறை இயேசுவிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவர். ஆண்டவர் நீர் அவர்களை படுக்கையில் இருந்து எழுப்பி விடுவீர். இந்த புற்றுநோய் நீங்கும். நான் செய்த இந்த உருக்கமான மன்றாட்டு நிச்சயம் பலன் அளிக்கும். சுகம் வரும் என்று விசுவாசித்து யெகோவா ரஃபா, சுகம் தரும் தேவனிடம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றேன். ஆமேன்.